ഇവിടെ എന്താണ് സംഭവിക്കുന്നതെന്ന് എനിക്ക് മനസ്സിലാവുന്നില്ല. ആസ് പെർ DNA റിപ്പോർട്ട് ഈ സ്കെലിറ്റൻ വരേണ്ടതല്ല. What was that damn climax? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு முடியை வச்சோ ஒரு சொட்டு ரத்தத்தை வச்சோ ஒரு பர்சனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான சயின்ஸ், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட பேசிக் கான்செப்ட், இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல டிஎன்ஏனா என்ன, இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு காரை மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டிசைன் மேனுவல் வேணும். அந்த மாதிரி தான் இந்த நம்ம உடம்பு அப்படிங்கிற இந்த பில்டிங்கான மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் தான் டிஎன்ஏ, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது எப்படி? இப்போ நம்ம உடம்பு அப்படிங்கிறது பில்லியன் கணக்கான செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். அதோட பேர் தான் ஜீனோம். இப்போ இந்த ஜீனோமுக்குள்ள நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும். இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஜீன் அப்படின்னு பேரு, மரபணுன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம கண்ணோட கலரு கருப்பா இருக்கணுமா நீளமா இருக்கணுமான்னு தீர்மானிக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் பீஸ், அது ஒரு ஜீன். ஸோ நீங்க எப்படி இருக்கணும், உங்க உயரம் என்ன, உங்களோட ஸ்கின் கலர் என்ன, உங்க குரல் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நம்ம பாடிக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் சீக்ரெட்டும் இதுக்குள்ளதான் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போற கெமிக்கல்ஸை தான் நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்றோம். ஹியூமனுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இந்த டிஎன்ஏ, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏவை நம்ம பரம்பரை சொத்துனே சொல்லலாம். ஏன்னா இது உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கிறது. உங்க அப்பாவோட மூக்கு மாதிரியோ உங்க அம்மாவோட சிரிப்பு மாதிரியோ உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த டிஎன்ஏ வழியா கடத்தப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். வெறும் பாடி ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், ரத்த சோகை, இது மாதிரியான நோய்களோட பாதிப்பும் டிஎன்ஏ மூலமா ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை சயின்டிஸ்ட் டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ட்விஸ்டர் லேடர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சுருண்ட ஏணி மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். கரெக்டா சொல்லணும்னா டபுள் ஸ்டாண்டர்ட் லேடர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஒரு ஏணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு லேடர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம கால் வச்சு ஏறக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ், அந்த படிகள் தான் அதோட பேஸ். அந்த மாதிரி டிஎன்ஏவோட பேஸ் அப்படிங்கிறது 4 கெமிக்கல்ஸ். இந்த 4 கெமிக்கல்ஸை 4 இங்கிலீஷ் அல்பபெட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னா அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது அடினேன்னு சொல்லுவோம், டி தயமின், ஜி குவானின், சி சைட்டோசின். நேச்சுரலாகவே இந்த 4 லெட்டர்ஸும் ஒரு பர்டிகுலர் ரூலில் தான் பேர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிறது டீயோட தான் சேரும், அடினேன் தயமினோட தான் சேரும், ஜி குவானைன் அப்படிங்கிறது சி அப்படிங்கிற சைட்டோசினோட தான் சேரும். அந்த மாதிரி ஒரு ஏனிக்கு சைடில் வரக்கூடிய பில்லர்ஸ், நம்ம கை வச்சு ஏறக்கூடிய பில்லர்ஸும் முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி டிஎன்ஏவோட சைட் பில்லர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆக்சி ரிபோ சுகர், அதாவது ஒரு சர்க்கரை அப்புறம் பாஸ்பேட், இந்த 2 ஸ்ட்ரக்சரும் சேர்ந்துதான் சைட் பில்லர்ஸை கிரியேட் பண்ணுது. இந்த சைட் பில்லர்ஸ் தான் டிஎன்ஏக்கு ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரையும் உள்ள இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டெப்ஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகாம இருக்கிறதுக்கும் காரணமா இருக்குது. ஒரு மனுஷனோட ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட மொத்த நீளம் பாத்தீங்கன்னா லென்த் பாத்தீங்கன்னா 2 மீட்டர். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு லாங் இன்ஃபர்மேஷன் மாலிகுல். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றது இந்த 4 கெமிக்கல் லெட்டர்ஸ் தான். இந்த ஏணி நேரா இருக்காது, ஏன்னா 2 மீட்டரை ஹியூமனோட செல்லுக்குள்ள போடுறதுங்கிறது கஷ்டம். செல்லோட சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா டிஎன்ஏவோட லென்த் 2 மீட்டர்னு சொல்றான். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ சுருண்டு, நல்லா சுருண்டு இந்த செல்லுக்குள்ள போய் அடங்கி இருக்கும். அதனாலதான் இந்த டிஎன்ஏவுக்கு நல்லா சுருண்டு இருக்கிறதுனாலதான் இந்த டிஎன்ஏவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா மனுஷங்களுக்கும் 99.9% டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா சில ஸ்பெஷல் ரீஜன்ல ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகும். இதுக்கு பேர் தான் விஎன்டிஆர்னு சொல்லுவாங்க, வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், ஏஜிஏடி. இதுல 4 லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பேட்டர்ன். ஒருத்தருக்கு இது எப்படி இருக்கும், ஏஜிஏடி 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 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். இன்னொருத்தருக்கு ஏஜிஏடி 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 ஏஜிஏடின்னு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். சீக்வன்ஸ் என்னவோ ஒண்ணுதான், ஏஜிஏடி தான். ஆனா அந்த ரிப்பீட் ஆகுது பாத்தீங்களா, அந்த ரிப்பீட் நம்பர் மாறும். இந்த படிகளோட எண்ணிக்கை, இந்த ஸ்டெப்ஸோட கவுண்ட் கூடும்போது ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏவோட நீளமும் என்னாகும் அப்படின்னா மாறும். இதை வச்சுதான் இந்த பர்டிகுலர் டிஎன்ஏ இவருக்கு சொந்தமானது அப்படின்னு
சயின்டிஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட பேசிக்ஸே இதுதான். ஆரம்ப காலத்துல இந்த முறைக்கு விஎன்டிஆர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தோம்னா லேட்டஸ்ட் ஃபாரன்சிக்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படிங்கிறது ஷார்ட் டாண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற சீக்வன்ஸை யூஸ் பண்றாங்க. விஎன்டிஆர்ல யூஸ் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். எஸ்டிஆர்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதனால எஸ்டிஆர்ல நமக்கு கம்மியான சாம்பிள் கிடைச்சாலே போதும். ஈவன் அது கெட்டுப்போன சாம்பிளா இருந்தா கூட கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கான பேசிக். இப்போ சயின்டிஸ்ட் இந்த ரிப்பீட் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கான ப்ராசஸ். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட ப்ராசஸ்னு வரும்போது அதில் 7 ஸ்டெப் இருக்குது. இந்த 7 ஸ்டெப்பையும் லாஜிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்ச சாம்பிள்ல இருந்து அது வந்து முடியா இருக்கும், இல்லை வந்து பார்த்தோம்னா பிளட்டாக இருக்கும், எச்சிலா கூட இருக்கும். அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்ஸை எடுத்து அந்த செல்ஸ்ல இருந்து டிஎன்ஏவை தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் பண்ணணும், கட் பண்ணணும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் யூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னா மாலிகுலர் சிசர், கத்திரி மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லென்த்தியான இன்ஃபர்மேஷன் செயின். இந்த ஃபுல் செயினையும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸுங்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணி டிஎன்ஏவை ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் கட் பண்ணுவோம். இது ஒரு சிஸ்டர் மாதிரி, மாலிகுலர் சிஸ்டர் மாதிரி. ஸோ இப்படி கட் பண்ணுறதுனால நமக்கு டிஎன்ஏ அப்படிங்கிறது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக மாறும். இந்த என்சைம்ஸ் வந்து பார்த்தோன்னா ரேண்டமாக கட் பண்ணாது. டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வரும்போது அங்கே மட்டும் அக்யூரேட்டாக கட் பண்ணும். உதாரணத்துக்கு GAATTCன்னு வருது, ஒரு சீக்வன்ஸ் வருது அப்படின்னா இது கரெக்டாக அங்கே மட்டும் கட் பண்ணும். நம்ம இதை ரெகக்னைசேஷன் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ்டிஆர் எடுத்துக்குங்களா, அதாவது வந்து ஷார்ட் டாண்டம் ரிப்பீட்டர் எடுத்துக்குங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல AGAT அப்படிங்கிற சீக்வன்ஸ் 3 முறை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ராக்மெண்ட் சின்னதா இருக்கும். இன்னொருத்தருக்கு அதே இடத்துல AGAT அப்படிங்கிற சீக்வன்ஸ் 7 முறை ரிப்பீட் ஆச்சுன்னா அங்க ஃப்ராக்மெண்ட் லென்த்தா இருக்கும். ஸோ ரிப்பீட் நம்பர் மாறும்போது ஃப்ராக்மெண்டோட சைஸ் மாறும். இந்த சைஸ் டிஃபரன்ஸ்னால தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, ஃப்ராக்மெண்டேஷன் பண்றது. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃப்ராக்மெண்ட் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெல்ல போட்டு எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணணும். அதாவது இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை அகரோஸ் அப்படிங்கிற ஜெல்ல வச்சு கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம். டிஎன்ஏல இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுனால டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கரண்ட்டை கொடுக்கும்போது பாசிட்டிவ் சைடு நோக்கி மூவ் ஆகும். இப்போ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் வேகமாக போயிடும். லென்த்தியாக இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். இதனால ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம சைஸ் வைஸ் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ராக்மெண்ட் பண்ணது இந்த அக்ரோஸ் அப்படிங்கிற ஜெல் இருக்கும் இல்லையா, இந்த ஜெல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பீசஸை ஒரு நைலான் மெம்பரேன் அல்லது ஒரு பேப்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கு பேர் தான் சதன் ப்ளோட்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெப் 4 என்ன, சதன் ப்ளோட்டிங். இப்போ 5th ஸ்டெப்பு டீநேச்சுரேஷன். டிஎன்ஏ அப்படிங்கிறது நார்மலாக டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் டிஎன்ஏல இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றணும். அதுக்கு ஹீட் இல்லைன்னா அல்கலைன் சொல்யூஷனை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை செப்பரேட் பண்ணிடுறான். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன். அடுத்து 6th ஸ்டெப்பு ஹைபிரிடைசேஷன். நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த எஸ்டிஆர் வரிசை இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் டாண்டம் ரிப்பீட்ஸாக இருக்கட்டும், இல்லை விஎன்டிஆர்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரிப்பீட்ஸாக இருக்கட்டும், இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் ஒரு ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரோப் அப்படிங்கிறது ஒரு குட்டி டிஎன்ஏ பீஸ். இது நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். ஒரு பூட்டுக்கு எப்படி ஒரு சாவி மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி இந்த ப்ரோபு போய் நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய அதுக்கு ஏற்ற ஜோடி எங்க இருக்குதோ அது கூட போய் ஒட்டிக்கும். இப்போ நம்ம எடுத்த சாம்பிள்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் டிஎன்ஏவும் லேப்ல செஞ்ச ஆர்டிஃபிஷியல் ப்ரோப் டிஎன்ஏவும் அப்படி என்ன ஆயிக்கும்னா பைண்ட் ஆயிக்கும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஹைபிரிடைசேஷன். இப்போ 7th ஸ்டெப்பு ஆட்டோ ரேடியோகிராஃபி. இப்போ ப்ரோபை ஒட்டியாச்சு, ஆனால் இதை நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியுமானா முடியாது. இந்த ப்ரோப் அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். ஸோ இருட்டிலையும் லேசாக மின்னக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பைண்டான இந்த மெம்பரேன் மேலே ஒரு எக்ஸ்ரே ஃபிலிமை வைக்கும்போது அந்த ப்ரோப் மின்ற இடத்துல மட்டும் பிளாக் கலரில் கோடு வரும். இப்போ இந்த ஃபிலிமை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
Black கலர்ஸ்ல பேண்ட்ஸ் தெரியும், பட்டை தெரியும். இது பார்க்கறதுக்கு ஒரு பார்கோட் மாதிரியே இருக்கும். இதுதான் அந்த பர்ட்டிகுலர் டிஎன்ஏக்கான டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ இதை மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு மூலமா இது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸாமில் இந்த சீக்வன்ஸ் கேட்டாங்கன்னா லாஜிக்கலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு கிடைச்ச செல்ல இருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். அடுத்து அப்படி ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவை செகண்ட் ஸ்டெப்ல ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணணும் மாலிகுலர் சிஸ்டர் யூஸ் பண்ணி. தென் கரண்ட் கொடுத்து அதை சைஸ் வரையா பிரிக்கணும், அது எலக்ட்ரோஃபோரசிஸ். தென் இதை ஜெல் இருந்து நைரான் மெம்பரேனுக்கு மாற்றணும், சதன் பிளாட். தென் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றணும், இது ஸ்டெப் 5 டீநேச்சுரேஷன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபை பைண்ட் பண்ணணும், அது ஹைப்ரிடைசேஷன். தென் அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ரே ஃபிலிமை ஒட்டி அந்த ஃபிலிமை டெவலப் பண்ணி பார்க்கணும், அது ஆட்டோ ரேடியோகிராஃபி. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா சீக்வன்ஸ் நமக்கு மறக்கவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச சாம்பிள் வந்து எடுத்து டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி இந்த டிஎன்ஏ இந்த சாம்பிள் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு போலீஸும் சயின்டிஸ்டும் கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு E2 விஷன் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.